ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேரம் போல் காய்ஸ். இல்லை நம்ம ஏற்கனவே நிறையா வாட்டி விளாண்டுருக்கோம். நம்ம கொஞ்சம் எல்லாருக்கும் பொறுத்த வரைக்கும் எனக்கு இது ரொம்ப அதிகம். இன்னும் அதிகமாகலாம் இருக்காங்க. நம்ம லக்கி பாக்ஸ்லாம் விளாட வேணாம். அவங்களுக்கு நான் ஸ்ட்ரெயிட்டாக கேமுக்குள்ளே போய் காமிக்கிறேன். இது செம்ம ஜாலியாக இருக்கும் காய்ஸ். இது ரோப்ளாக்ஸ் அளவுக்குலாம் இல்லை, ஜாலியாக இருக்கும் காய்ஸ். இதோ பாருங்கள், நான் பிரான்ஸ் தான், லெவல் 14. லீடர் போர்டு பாருங்க. நான் வந்து ஆகாஷ் கிளப்பில் இருக்கேன் கைஸ். நான் வந்துட்டேன்னா கைஸ் கேரம் பாஸ் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்தோடனே உங்களுக்கு லக்கி ஷாட்னு ஒன்று கொடுப்பாங்க கைஸ். அதில் நீங்கள் கரெக்டாக வச்சிங்கன்னா அந்த எல்லோலலாம் அடிச்சிங்கன்னு உங்களுக்கு ஜெம்ஸ் தருவாங்க, காசு தர வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்களா, சுத்தமாக நான் அடிக்கல, தெரியாமல் அடிச்சிட்டேன்னா. இந்த மாதிரி ஒரு வாட்டி தான் கைஸ் சான்ஸ் கொடுப்பாங்க. இன்னொரு வாட்டி விளாட்ணுன்னா நீங்கள் ஆடு கூட பார்த்து விளாண்டுக்கலாம். டிஸ்கோ பூல் முதல்ல போய் காமிக்கிறேன். நம்ம இந்த கேமில் இருக்கிற காசை வச்சு தான் பெட்டு கட்டி விளாட்ணும். நம்ம லண்டன் பார்க் போய் உங்களுக்கு காமிக்க முதல்ல கைஸ். லெவல் 13 ஒருத்தன் வந்திருக்கான், ஒருத்தவங்க கைஸ். இப்போ அவங்ககிட்ட என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் கைஸ். நீங்கள் ட்ரையல் எடுக்கணுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நானே காசுலாம் எதுவும் பண்ணல. இந்த ட்ரையல்ஸ் எடுக்கிறது காசு. கேரம் பாஸ்னு ஒன்று இருக்குது, அது காசு தான் தேவை. ஆனால் அதுக்கு இன்னொரு வழி இருந்துச்சு கைஸ். அதுக்கு டெய்லி ஆடு பார்த்து எடுக்கிறது இல்லை, நம்மளுக்கு அப்பப்போ ட்ரையல்ஸ் வர நிறைய சான்ஸ் இருக்குது கைஸ். அதுலேயே எனக்கு வந்து இந்த ட்ரையல்ஸ் கிடச்சிருக்கு. நீங்கள் காசு கொடுத்து வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. ட்ரையல்ஸில் என்ன யூஸ் பண்ணலன்னா, நம்ம நார்மலாக அடித்தா கொஞ்சம் வேகமாக போவோம். இங்கே பாருங்களேன், இப்போ நான் இப்படி விட்டோன்னா செம வேகமாக போவோம். ஆனால் இப்போ நம்ம இங்கே பாருங்கள், கரெக்டாக போய் உழவு ஆயிட்டா பார்த்தீங்களா. இது மூலியமாக ட்ரையல்ஸில் நம்மளுக்கு கொஞ்சம் நிறையா உழும், லக்கு கொஞ்சம் அதிகமாக ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் வரும். கேரம் பூலில் பாருங்கள், உங்களுக்கு என்ன தான் கைஸ். எனக்கு எதுவும் எந்த லைக்கு சப்ஸ்கிரைப் ஒருத்தவங்க மட்டும்தான் பண்ணியிருக்கீங்க. யாருமே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க கைஸ். ப்ளீஸ் கைஸ், சப்ஸ்கிரைப் லைக்லாம் பண்ணுங்கள் கைஸ். கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க கைஸ். நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் நிறையா வீடியோ, எல்லா கேம் மட்டும் போடுறேன். நிறையா கேம்ஸு, ஒரு சில நிறையா சப்போர்ட்டிவ் இதெல்லாம் போட்டு உங்களுக்கு இது பண்ணுறேன். ப்ளீஸ் கைஸ், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஃபஸ்ட்டு நான் ஒரு 50K லைக்ஸ் சப்ஸ்கிரைப்ஸு லைக்ஸ் எடுத்தோடனே உங்களுக்கு நான் என் ஃபேஸ் ரிவீல் பண்ணுறேன். ப்ளீஸ் கைஸ், எனக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் ப்ளீஸ் கைஸ். நான் முதல் டைமாக சேனல் ஓப்பன் பண்ணுறேன் கைஸ். ப்ளீஸ் கைஸ் பாருங்கள், நம்ம இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு எடுத்தோடனே எந்த அளவுக்கு காசு இருக்காது கைஸ். நம்ம காசை கிரைண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வீடியோ நம்மளுக்கு இதான் போடுவேன். நீங்கள் பாருங்கள், நான் இப்போ இதை எடிட் அப்லோட் பண்ணி அதை போகிறதுக்கே 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகிடும் கைஸ். சரி பாருங்கலாம் கைஸ். அவனுக்கு இன்னும் 3 காயின் இருக்குது. நம்ம ஜெயிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, இன்னொரு வாட்டி நான் கேரம் போல் போட்டால் சைலண்ட்டாக தான் இருப்பேன். இப்போதைக்கு நான் அவங்களுக்கு ஏற்கனவே சொல்கிறேன்ல, இப்போ அதனால இன்னொரு வாட்டி சைலண்ட்டாக தான் பேச மாட்டேன், அப்படியே தான் இருப்பேன். அதனால் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க கைஸ். ப்ளீஸ் கைஸ், எனக்கு சப்ஸ்கிரைப், ஷேர், லைக், கமெண்ட் எல்லாமே பண்ணுங்க கைஸ். ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட், லைக் எல்லாமே பண்ணுங்க கைஸ். ப்ளீஸ் கைஸ் வாங்க கைஸ், இதை அடிக்க ட்ரை பண்ணலாம். ஓ மை காட் கைஸ். நம்ம இந்த இடத்துல இந்த இது இருக்குல்ல, இருங்க நான் இங்கே எடுத்து காமிக்கிறேன். இதை வச்சு மூவ் பண்ணலாம். இப்படி இழுத்திங்கன்னா அடிக்க முடியும். அவன் ஏன் அடிக்கலன்னு எனக்கு தெரியல கைஸ். வாங்க நம்ம அடிக்கலாம் கைஸ். இன்னும் 1 இன்ச்சு தான் கைஸ். நம்ம ஈஸியாக அடிக்கலாம், அவன் அடிக்காமல் இருந்தால். பார்ப்போம் கைஸ், நம்ம தான் கைஸ் வின்னு. பாய் கைஸ், இப்போது வீடியோ முடிய போகுது. பாய் டாட்டா, see you.